ஆன்மீகம்னு சொன்னாலே ஆன்மாவை உணர்தல். ஆன்மாவை உணர்தல்னு சொன்னால் இயற்கையில் இறைவனே இயற்கையை உணர்வதை விட இயற்கை படைத்த இறைவனை உணர்வது. அப்போது இயற்கை படைத்த இறைவனை உணரணும்னா அதிகபட்சம் நம்ம இயற்கையோடு ஒன்றி போக வேண்டியிருக்கு. அப்போது இயற்கையோடு ஒன்றி போகணும் அப்படின்னா செயற்கையில் செய்யக்கூடிய ஆடைகளும் செயற்கையில் செய்யக்கூடிய உணவுகளும் நிச்சயமாக தடை தான் ஏற்படும். இந்த நிலை கருதி இப்போ உடுத்துக்கொள்ளக்கூடிய ஆடைகள் நிச்சயமாக இயற்கையை ஒன்றி போகணும். அதனால் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பஞ்சை எடுத்து பஞ்சிலிருந்து நூலாக மாற்றி நூலை ஆடையாக செய்த போது அந்த ஆடை வெண்மை நிறைமையாக இருக்குது. இது இயற்கையாக பஞ்சையவே உடுத்துகிற மாதிரி. ஆக இயற்கையாக கிடைக்கிற ஆடையை பஞ்சிலிருந்து நூலாக நூலிருந்து ஆடையாக உடுத்துகிற போது அது வெண்மையாக இருக்கும். அது எப்போ கலருக்கு வருது, அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக இருக்கிறதுனால அதை தவிர்த்து அது அந்த தோலுக்கோ உடலுக்கோ தீமையை கொடுத்துருங்கிறதுனால அந்த வெள்ளையாடை இருக்கிற பஞ்சிலிருந்து இயற்கையோடு ஒன்றிருக்கிற வெள்ளையாடையை தான் எல்லாருமே உடுத்தணும்னு எல்லா மதம் சார்ந்த எல்லா உணர்வு பெற்றவங்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க.